पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர், லாஸ்ட் முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த 4வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஞான கர்ம சந்நியாச யோகம். அதுல வந்து நம்ம லாஸ்டா பார்த்துருக்கிறது வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானமானது எந்த விதமா இந்த கர்மங்களை எல்லாத்தையும் நாசம் செய்யும் அப்படின்னு 38வது ஸ்லோகத்துல 37வது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம். யதைதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. அருமையான ஸ்லோகம். ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். என்ன பண்ணியிருக்கார், விறகு கட்டைகளை, இந்த ஃபயர்வுட் எல்லாத்தையும் கட்டைகளை எல்லாத்தையும் அக்னியானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எரிச்சு சாம்பலாக்குகின்றதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் என்ற அக்னியானது, ஞானம்தான் அக்னி, அந்த ஞானாக்னியானது எல்லா கருமங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. கர்மங்கள்னா என்ன அர்த்தம் பார்த்துருக்கோம். 3 விதமான கர்மங்கள் என்ன பார்த்துருக்கோம். ஒன்று சஞ்சிதம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது பிராரப்தம். பிராரப்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதுக்கெல்லாம் பேர் ஆகாமி, ஃபியூச்சர்ல போய் பலன் கொடுக்கக்கூடியது. இந்த 3 தான் எல்லா கர்மங்களும். அப்படின்னா இந்த 3த்துக்குள்ளாரே எல்லாம் வந்துடும். ஞானத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, அன்னைக்கே விசாரம் ஆச்சாரியர் பாஷ்யத்துல பார்த்திருந்தார். பிராரப்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா உபபோகேன நஷ்யதி க்ஷீயதே. உபபோகத்தினாலதான் நல்லா போகம் பண்ணணும், வேற வழியே இல்லை. அது எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் நம்ம எக்ஸாம்பிள் பக்கத்திலே இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவான், இது மாதிரி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு தெரியாம ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானி புருஷர்களா இருந்தாலும் அந்த பிராரப்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கருமா இருக்கோ அந்த கருமா பலன் கொடுத்துதான் ஆகும். அப்ப பலன் கொடுக்காதது எது இருக்கு அப்படின்னா அப்பிரவிருத்த பலானி. எதெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கவில்லையோ, சஞ்சிதத்துல நிறைய மூட்டை கணக்கா வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்க இன்னும் ரீபர்த் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகலை, மெச்சூரிட்டி ஆகாத கர்மங்கள் சஞ்சிதத்துல நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ஞானத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மங்கள்லாம் அவன் சரீரத்துல பண்றானோ அதெல்லாம் ஆகாமி. இந்த 2 கர்மங்களும் பலன் கொடுக்க ஆரம்பிக்காதது, அவைகள் எல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்ப ரீபர்த் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம போயிடுது. அப்ப இந்த பிராரப்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சு இந்த ஜென்மத்திலேயே தீர்ந்தும் போகுது இந்த தேகம் விடுற வரைக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா அவன் திரும்ப பிறப்பதில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாக இருந்து பிரம்மத்தையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் ஒரு நியமத்தை சொல்லியிருக்கு. ஆனா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரம்ம வேத பிரம்மைவ பவத்தின்னு ஒரு முண்டக்கோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். பிரம்மத்தை வந்து எப்படி அறியறான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அறியறான். நான் தேகம் அப்படின்னு அறிவு சம்சாரிக்கு இருக்கிறது, நமக்கெல்லாம் இருக்கிறது நான் தேகம், நான் ஜீவன், நான் சம்சாரி அப்படின்னு. ஆனா ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் இருக்க அபிமானத்தை விட்டுட்டு தான் அவன் என்ன ஆகுறான், ஞானி ஆகிறான். அப்ப அந்த ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் இருக்குமா சுவாமி அப்படின்னா, அந்த ஞானிக்கு தேகம் இல்லை. ஏன்னா அவன் பிரம்ம ரூபமா ஆயிட்டான். அப்ப பிரம்மத்துக்கு தேகம் இருக்கான, பிரம்மத்துக்கு தேகம் இல்லை. அப்ப அவன் பிரம்மம் ஆயிட்டான் அப்படின்னும் போது இந்த தேகம் எதனால உண்டு பண்ணப்பட்டது, தேகம் உண்டு பண்ணப்பட்டது பிராரப்தத்தினால. அப்ப அந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அந்த தேகம் இருக்கும். அந்த தேகத்துல இருந்த அபிமானி இருக்கான் பாத்தீங்களா, அபிமானி ஜீவன், அந்த ஞானம் அடைகிற வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஜீவன் இருந்தான். அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டான், நான் ஜீவன் இல்லை, நான் தேகம் இல்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்மம் தான் நான் அப்படின்னு அவன் பிரம்மமா ஆயிட்டான்.
அப்ப இந்த வெறும் இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய இந்த தேகம் வெறும் பிராரப்தத்தினால ஆள் இல்லாத ஒரு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படியோ அதே மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய யூஎஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார் எல்லாம் நிறைய எலன் மஸ்க் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இல்ல, எல்லாம் ஆட்டோ டிரைவரே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவரா ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் என்ன செட் பண்ணியிருக்கோ அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அந்த தேகம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தேகம் இல்லாமல் போய்விடும். அப்ப அந்த ஞானத்துக்கு பிறகும் அந்த தேகம் முடிகிற வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம என்ன பண்றோம், ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல ஜீவன் முக்தன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்தன் ஜீவனா இருக்க முடியாது, ஜீவன் முக்தன் இல்லை. அப்ப இந்த ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனான வேர்டு. ஜீவனா இருந்தா அவன் முக்தன் இல்லை, முக்தனா இருந்தா அவன் ஜீவன் இல்லை. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், காயின் பண்ணி ஒன்னா வச்சிருக்கோம். இது எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல வந்து விவகாரத்தை உண்டு பண்றதுக்காக. விவகாரம் நிறைய போயிட்டு இருக்கு, நமக்கு வந்து புரியல, புத்திக்கு புரியல. புரியாததுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு விவஸ்தையை உண்டு பண்றதுக்காக, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஜீவன் முக்தி அவஸ்தையை நம்ம கல்பிச்சிருக்கு, நம்ம சாஸ்திரமே கல்பிச்சிருக்கு, கல்பனா பண்ணிருக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த க்ஷணம் ஞானம் வருதோ அகம் பிரம்மாஸ்மின்னு, அந்த க்ஷணம் அவனுக்கு வந்து தேகத்துல இருக்கிற அபிமானம் போயாச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 விதமான சத்தாக்கள் இருக்கு அப்படின்னு. சத்தான என்ன அர்த்தம், இருப்புத்தன்மை. 2 விதமா அந்த இருப்புத்தன்மையை சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விசேஷ சத்தான்னு பேரு, ஒண்ணு சாமானிய சத்தான்னு பேரு. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் இருக்கு, இந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும், அதே மாதிரி நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் யாரு சுமக்கிறா, அந்த ட்ரெயின் சுமந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற எல்லாத்துக்கும் சாமானிய சத்தான்னு பேர். இதே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலி இல்லாம ஒரு முட்டாள் என்ன பண்றான், அந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி உட்கார்ந்துட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நான் தான் லக்கேஜ் சுமக்கிறேன் அப்படின்னு லக்கேஜை தலையில வச்சிருக்கான்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகுது, லக்கேஜுக்கு இவன் ஒரு எக்ஸிஸ்டன்ஸா ஆதாரமா இருக்கான். அதுக்கப்புறம் இவனையும் தாங்கக்கூடியது அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறதா இருக்கு. அப்ப லக்கேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, 2 இருக்கு. இந்த பெர்சனும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், கூட இந்த ட்ரெயினும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். ஒண்ணு விசேஷம்னு பேரு அந்த பெர்சன், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாமானியமா இருக்கு. அப்போ சத்தான்னு சொல்றது 2 சத்தாவை நம்ம சொல்றோம் சாஸ்திரத்துல. இந்த சத்தாவை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க முக்கியமா சொல்லும் போது சாஸ்திரங்கள்ல நியமம் பண்ண வச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் நான் ஜீவன் இல்லை அப்படின்னு அந்த விசேஷ சத்தா, விசேஷம்னா என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா விலகிக்குது. எப்படி விலகிக்குதுன்னா, நான் இந்த லக்கேஜ் சுமக்கல, லக்கேஜ் இது இந்த பாடி மைண்ட் எல்லாமே லக்கேஜ். இந்த பாடியை நான் சுமக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன் அப்படின்னு தன்னை பிரம்மமா சாமானியமா அவன் தன்னை அறிகிறான். அப்படி அறியும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜீவத்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்ப யார் சுமக்கிறா அப்படின்னா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுமக்குது. அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேல இந்த சாமானிய தேகம் இருக்கும், எல்லா தேகங்களும் இருக்கும். இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம தாங்கலைங்க, எல்லாத்துக்கும் சத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் தான். அப்ப அந்த ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் அறிஞ்சவன்ட்ட அந்த ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஜீவத்துவம் இல்லாம போயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் தான் ஜீவன் முக்தன் பேருக்கு அந்த தேகம் இருக்கும். அந்த தேகம் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்ந்த வீடுன்னு நம்ம சொல்றோம். ஜீவன் முக்தனா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஜீவன் என்னவா இருக்கான், அந்த வீட்டுல வாசம் பண்ணியிருக்கான், அந்த தேகத்துல வாசம் பண்ணியிருந்தான். அதனால அவன் போனதுக்கு பிறகு கூட அந்த தேகத்தை நம்ம என்ன பண்றோம், ஜீவன் முக்த தேகம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி நம்மளோட உத்தாரணத்துக்காக அவனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜிக்கிறோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னு சாஸ்திர நியமம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லா கருமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஞானாக்னி தத்த கருமா, எல்லா கருமத்தையும் ஞானம் என்ற அக்னி நாசம் செய்துவிடும். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். 39வது ஸ்லோகம்.
39வது ஸ்லோகத்துக்கு 38வது ஸ்லோகம். ஆச்சாரியர் ஒரு அவதாரிக்கா இருக்கு. எதையேவம் அத்தக, எந்த காரணத்தினால இவ்விதமோ அந்த காரணத்தினால, எதக எதன்றதுக்கு அர்த்தம் எந்த காரணத்தினால, ஏவம் இவ்விதமா இருக்கோ சொல்லப்பட்டதோ, ஞானம்தான் எல்லா கருமங்களையும் நாசம் செய்யும்னு எது சொல்லப்பட்டதோ அந்த காரணத்தினால ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். 38வது ஸ்லோகம். நஹி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே, நஹி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே, தத்ஸ்வயம் யோக சம்சித்தः தத்ஸ்வயம் யோக சம்சித்தः காலேனாத்மனி விந்ததி காலேனாத்மனி விந்ததி. நஹி ஞானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே, தத்ஸ்வயம் யோக சம்சித்தः காலேனாத்மனி விந்ததி. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நஹி ஞானேன சதுர்ஷம் பவித்திரம் இக வித்யதே. இக அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த லோகத்துல, இந்த சம்சாரத்துல, இக இந்த சம்சாரத்துல ஞானேன சதுர்ஷம், ஞானத்துக்கு சமமாக, ஞானத்துக்கு ஈக்குவலா, ஞானத்துக்கு துல்லியமா பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியது. பவித்திரம் அப்படின்னா பவித்திரம் பண்ணக்கூடியது. நகி வித்யதே, எந்த ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஞானம் மாதிரி சுத்தம் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. கீழ் வீட்டு மாமா பாத்தீங்கன்னா, சுவாமி எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு உறவினர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார், நான் கிளாஸுக்கு அட்டன் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டார். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வரதராஜன் கேட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி அசௌச்சமா இருக்கேன் சுவாமி, நான் கிளாஸுக்கு வரலாமா அப்படின்னு. ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சுவாமி எனக்கு மாசத்தோட ரொட்டீன் இருக்கு, அப்ப நான் 3 நாள் அட்டென்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சுவாமி அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அது மரண தீட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்திரீகளுக்கு உண்டான தீட்டா இருக்கட்டும், எந்த தீட்டும் ஞானத்துக்கு இல்லவே இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். கருமத்துக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. கருமம் எதோட சம்பந்தப்பட்டது? கருமம் எல்லாமே இந்த பாடியோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. நீங்க எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் பாடியோட சம்பந்தப்பட்டுதான் நம்ம பண்றோம். அப்ப என்ன பண்றோம்? தீட்டு இருக்கான்னு பாக்குறோம். கோயிலுக்கு போலாமா, கல்யாணத்துக்கு போலாமா, நல்ல காரியத்துக்கு போலாமா, வரக்கூடாதா, இந்த கர்மத்தை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தேகம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தேகத்துல சௌச்சமா அசௌச்சமானு பார்க்கணும், தீட்டா தீட்டு இல்லையான்னு பார்க்கணும். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு இருக்கா சுவாமினா, ஞானம் என்ன பண்ணுதுன்னா, நீ தேகம் இல்லைன்னு சொல்லுது, நீ பிரம்மம்னு சொல்லுது, நீ தேகமே இல்லை அப்படின்னும் போது இந்த விசாரம் பாத்தீங்க அப்படின்னா பவித்திரமானது. இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எங்க போனீங்கனாலும் என்ன இருக்கு? புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம். இது ரெண்டுத்துக்குள்ளாரையே நம்ம பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை எல்லாத்தையும் பந்தப்படுத்துறது இந்த புண்ணியமும் பாப்பமும் பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தி நம்மளை பொல்யூட் ஆக்கிக்கிட்டே இருக்கு, அசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த கருமம் தான் மிகப்பெரிய பாப்பியா இருக்கு. ஆனா இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, நீ சம்சாரி இல்லை, நீ பாத்தீங்கன்னா பாப்பியும் இல்லை, புண்ணியாத்மா இல்லை, நல்லது இல்லை, உனக்கு கெட்டது இல்லை, நீ பிரம்மஸ்வரூபமா இருக்க அப்படின்னு இந்த வேதாந்தம் சொல்லுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துக்கு சமமா இந்த உலகத்துல பியூரிபிகேஷன் பண்ணக்கூடியது எந்த ஒரு விஷயமும் இல்லவே இல்லை. அதனாலதான் தெளிவா சொல்லியாச்சு, இந்த லோகத்துல இந்த சம்சாரத்துல பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு சமமா பவித்திரம் பண்ணக்கூடியது என்று எந்த ஒன்றும் நகி வித்தியது இருப்பதில்லை. அது மட்டும் இல்ல, தத்து ஞானம், தத்துன்றதுக்கு அர்த்தம் அந்த ஞானத்தை. இப்ப நமக்கு மெதுவா அந்த ஞானம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா மெதுவா ஒன்னும் அவசரம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஜென்மமா பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குன்னு தெரியாது நமக்கு. அப்ப அதனால திரும்ப 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 இந்த அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு காலம் அப்படின்னும் போது தீர்க்க இதுல பாத்தீங்கன்னா யோக சுதாகரத்துல சதாசிவ பிரம்மேந்திரன் ஒரு கேள்வி கேட்கிற, அபியாசம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அபியாசத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு பையனை பாத்தீங்கன்னா வேத பாடசாலைக்கு ஒரு அப்பா அனுப்புறாரு.
அனுப்பிட்டு 5 நாள் ஆச்சு. கேட்கிறாரு, அப்பா கேட்கிறாரு, 5 நாள் ஆச்சே, இன்னும் பையன் வரலையே படிச்சுட்டு. வேதம் எத்தனை? 4 வேதம் தானே. 4 வேதத்தை படிக்கிறது 4 நாள் போதும் இல்ல, அப்ப 5 நாள் ஆச்சே, ஏன் பையன் வரல அப்படின்னு கேட்டா எந்த அளவு முட்டாள்தனமோ அதே மாதிரிதான் இதை யாராவது இந்த ஞானம் பாத்தீங்கன்னா, சாமி 1 வருஷத்துல ஆயிடுமா, 2 வருஷத்துல ஆயிடுமா, 3 வருஷத்துல ஆயிடுமான்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த அளவுக்கு முட்டாள்தனமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அஞ்ஞானம் பாத்தீங்கன்னா பெரிய மரமா கோடிக்கணக்கான ஜென்மங்களால மெதுவா மெதுவா வளர்ந்து பாத்தீங்க அப்படின்னா திடமா இருக்கு. அதை அவ்வளவு ஈஸியா வெட்டி வீழ்த்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? மெதுவா தத்து ஞானம், அந்த ஞானத்தை காலேன அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுற. காலேன என்ன அர்த்தம்? தீர்க்க காலம். 1 நாள் 2 நாள் இல்லைங்க. அதனால்தான் பாத்தீங்கன்னா ஞான யோகத்துக்கு யாரும் வர்றதே இல்லை. ஞான யோகத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸ் தேவை, பொறுமையா இருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா முடிவா என்ன ஆயிடும், இதை போக ஆரம்பிச்சா மோட்சம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆனா மற்ற எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன சின்ன யக்ஷ தேவதைகள் இது மாதிரியான விஷயங்களை பூஜிக்கிறாங்க. நிறைய ஹோமங்கள் பூஜைகள் இதெல்லாம். ஏன்னா உடனே பலன் கிடைச்சிடும். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பலன் கிடைச்சிடறதா இருக்கு மற்றதெல்லாம். ஆனா பாத்தீங்கன்னா ஞானம் பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கிறது எல்லாம் ரூட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கு, காரணத்துல வேலை பண்றதுனால நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம என்ன சுவாமி பாடம் நடந்துகிட்டே இருக்கு, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு சுவாமி, ஒண்ணுமே தெரியலையே சுவாமி. வேர்ல வேலை நடக்கிறது தெரியவே தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் இங்க இதுல பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. நாங்க பாத்தீங்கன்னா அந்த மரத்தடியில போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். அங்க ஒரு சின்ன பெஞ்ச் ஒண்ணு இருந்துச்சு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மழை பெஞ்சு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த மரம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சப்பெல்லாம் விடுவல, மழையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒரே ஒரு காத்து சின்னதா அடிச்சுது. இந்த மரம் பாத்தீங்கன்னா அப்படியே கவுந்து கிடக்கு. போய் பார்த்தாதான் தெரிஞ்சது அதுக்கு ரூட்டே இல்லைங்க. இவ்வளவு நாள் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ரூட் இல்லாம எப்படி சாமி மரம் நிற்கும் அப்படின்னு பார்த்தா பெரிய மரம். அது இப்பயும் ஒரு 30-40 அடி மேல ஹைட்ல இருக்கிறது. அந்த மரம் ரொம்ப ஒரு 7-8 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அதை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்க முடியும், அவ்வளோ விட்டு இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா திடீர்னு உளுந்து கிடக்குது. உள்ள போய் பார்த்தா தெரியுது அந்த வேர் பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நசிஞ்சு போய் கிடக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாள் 2 நாள்ல நடக்கல, தீர்க்க காலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூட் பார்த்தீங்கன்னா வேர் என்ன பண்ணிருக்கேன், அழுகி மெதுவா ஸ்பாயிலாகி கடைசியில் ஆனா நமக்கு வெளியில தெரியும் போது அந்த மரம் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது. திடீர்னு ஒரு நாள் அந்த மரம் டொம்முன்னு சாஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம வெளியில தெரியவே தெரியாது இந்த ஞான யோகம் என்ன காரியம் பண்ணுது. ஏன்னா ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா புத்தியில நடக்கிற காரியம், நமக்கு காரணத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸ்தூல தேகத்துல நடந்துச்சுன்னா வெளியில தெரிஞ்சிடும். ஒரு வாக்கிங் போனீங்கன்னா தெரியும், ஒரு யோகா பண்ணினீங்கன்னா தெரியும், ஒரு ஜிம்ல போனீங்கன்னா இந்த பாடியில என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு தெரியும். இதே மனசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மந்திர ஜபத்தையோ இல்ல பிராணாயாமத்தையோ பண்ணீங்கன்னா அதுவும் ரிசல்ட் தெரியும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா புத்தியில நடக்கக்கூடிய அஜ்ஞான நிவர்த்தி வெளியில தெரியவே தெரியாது. அதனால ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, காலேன இந்த ஞான அபியாசம் தீர்க்க காலமா எப்படி அனுஷ்டிக்கணும், யோக சம்சித்தா கூட பாத்தீங்கன்னா தீர்க்க காலம் அனுஷ்டிக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா கர்மயோகம். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கர்மயோகத்தோட சித்தி என்னது? சமத்துவம் யோக உச்சியதே. அந்த சமத்துவம் சொல்றத அடைஞ்சு அப்ப நம்ம என்ன பண்றோம், ஞானத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கூடவே பலன தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு திரும்ப 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 அபியாசம் பண்ணணும். இந்த 2த்தையும் பண்ணிக்கிட்டே வரணும்னு வச்சுங்க. பல தியாகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம். இந்த 2த்தையும் தியாகம் பண்ணிட்டு கூட இந்த ஞானத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சம்சித்தா. யோகத்தினால பாத்தீங்கன்னா மெதுவா சமத்துவத்தை, மனசோட சமநிலையை சித்தி செய்தவன். அந்த சமநிலையை சித்தி பண்ணவன் என்ன பண்றான், ஸ்வயம் தன்னாலேயே என்ன ஆகும் சுவாமி,
இப்ப நான் பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பாடம் மெதுவா 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 இப்ப வேலை செய்யாது. கூடவே நீங்க இந்த கர்த்திருவ பாவத்தையும் இந்த கர்ம பலனையும் தியாகம் பண்ண 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 மெதுவா 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 இந்த ஞானம் திடீர்னு என்ன பண்ணும், உதயமாயிட்டு பாத்தீங்கன்னா ஸ்வயம் ஆத்மனி விந்ததே, அவன் தன்னாலேயே தன்னிடத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை தரிசனம் செய்கின்றான். ஞானமானது அடையப்படுகிறது, தன்னிடத்திலேயே அடையப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்னா அபியாசம் முக்கியம். அபியாசம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க காலம், நைரந்தரியம், சத்கார, ஆசேவிதா, திருட பூமி. யோக சூத்திரத்துல முக்கியமான சூத்திரம் இது. இப்ப நம்ம சாஸ்திர அபியாசத்துல இறங்கியிருக்கோம். இப்ப சாஸ்திர அபியாசத்துல இறங்கியிருக்குமே சுவாமிய எவ்வளவு நாள் பண்ணணும், தீர்க்க காலம். இது மோட்சம் அடைகிற வரைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆசுத்தேர் ஆமிருதேர் காலம் வேதாந்த சிந்தையா நயே. யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்றார். எது வரைக்கும் பண்ணணும் சுவாமி, தூங்குற வரைக்கும். எது வரைக்கும் பண்ணணும் சுவாமி, சாகர காலம் வரைக்கும், மூச்சு முடிகிற வரைக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படியாவது கடைசி க்ஷணத்திலையாவது இந்த ஆத்மால நின்னறணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தீர்க்க காலம். விட்டு விட்டு பண்ணலாமா சுவாமி, அதெல்லாம் விட்டுலாம் பண்ணக்கூடாது. கண்டினியூஸா கிளாஸ் வைக்கணும். அதுக்காக தான் வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ்ன்றதுலாம் நான் வைக்கவே மாட்டேன். நான் வைக்கிறதுக்கு காரணமே டெய்லி கிளாஸ் படிக்கிறது எதுக்காக அப்படின்னா, டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் புத்தியில, இது பொய் இது பொய் இது பொய் இது பொய், நீ ஆத்மாவா இருக்க, நீ ஆத்மாவா இருக்க, சச்சிதானந்தமா இருக்க, திரும்ப 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 இதுக்கு சொல்லி 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 புரிய வைக்கணும். கேப் விட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த மாயா உலகம் உங்களுக்குள்ளார வந்துடும். அதனால தொடர்ந்து அதே நேரத்தில் தீர்க்க காலம் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பண்ணணும். கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா சத்காரம் சொல்லக்கூடிய 4 விஷயத்தை ஆச்சாரியர் இதுல பதஞ்சலி சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஸ்ரத்தையா, அடுத்து ஆரம்பிக்க போறோம். ஸ்ரத்தா இருக்கணும். இந்த சாஸ்திரம் நமக்கு மோட்சம் கொடுக்கும். குருநாதர் பாத்தீங்கன்னா நல்ல சொல்றது சத்தியம்தான் அப்படின்னு ஸ்ரத்தையோட இந்த சாஸ்திரத்திலையும் குரு வாக்கியத்திலையும் ஸ்ரத்தையோட இருக்கணும். 2வது கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையா வித்யா, நல்ல வித்யாவை அபியாசம் பண்ணணும். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா பாத்தீங்கன்னா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையா வித்யா தபசா. தபஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சு என்ன ஆயிடும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஞானம் எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் ஓட்டக்குணம் ரொம்ப ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா வீக்னஸா இருந்துச்சுன்னா இந்த ஞானம் பூர்த்தியாகவே ஆகாது, பூரணம் ஆகவே ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா தபஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு கூட. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் பிரம்மத்தோட மார்க்கத்துல, பிரம்மத்தை அடைகிற மார்க்கத்திலேயே தொடர்ந்து நடந்து போறது, தொடர்ந்து இந்த மார்க்கத்திலேயே போயிட்டு இருக்கிறது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம், இதையே தொடர்ந்து அபியாசம் பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, போக 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 இந்த ஞானம் நல்லா ஸ்திரமாயிடும், மோட்சத்தை கொடுக்கறதா ஆகிவிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அபியாசம் பாத்தீங்கன்னா தீர்க்க காலம் இந்த ஞான அபியாசத்தை செய்ய வேண்டும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு சமமா வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கறதா இருக்கு அப்படின்னு கீதாச்சாரியர் சொல்லிட்டார். பாஷ்யத்துக்கு வந்திருக்கு, நகி ஞானேன சதுர்ஷம். சதுர்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் துல்லியம்னு அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம். ஞானத்துக்கு ஈக்குவலா பவித்திரம். பவித்திரம்னு என்ன அர்த்தம், பாவனம். பவித்திரம்னா சுத்தப்படுத்தக்கூடியது, சுத்தீகரணம் சொல்லிட்ட. இந்த உலகத்துல ஞானத்துக்கு சமமா சுத்தி பண்ணக்கூடியது இக நகி வித்தியதை. நகியத்துக்கு பின்னாடி போட்டுங்க, ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல ஞானத்துக்கு ஈக்குவலா கேளுங்க. மெதுவா மெதுவா கேட்க கேட்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய கில்ட்டி கான்சியஸ்னஸ் எல்லாம் போயிடும். நம்மகிட்ட இருக்க அபிமானங்கள் எல்லாம் மெதுவா 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 போயிடும். நான் பாப்பி, நான் புண்ணியாத்மா, நான் மண்ணாங்கட்டி எக்ஸெட்ரா ஏகப்பட்டது தூக்கி தலையில தூக்கி சுமத்துட்டு இருக்கும். சாக்கடை ஒரே சாக்கடை. இந்த உடம்பு ஃபுல்லா சாக்கடை, புத்தி ஃபுல்லா சாக்கடை, மனசு ஃபுல்லா சாக்கடை. இந்த ஞானம் உள்ள வர வர வர
என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதோட இருக்கிற கனெக்ஷன் என்ன ஆகுது? டிஸ்கனெக்ட் ஆகுது. நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இதான் பவித்திரம் பண்ணக்கூடிய. மற்ற எல்லா சாதனங்களும் இப்போ நீங்க பிராணாயாமம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராணாயாமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமம் அந்த சமயத்துல பிராணனை சுத்திப்படுத்தும், இந்திரியங்களை சுத்திப்படுத்தும். ஒரு மந்திர ஜபம் பண்றீங்க, அந்த சமயத்துல மந்திர ஜபம் பண்ற வரைக்கும் அந்த மந்திர ஜபம் என்ன பண்ணும்? விட்டு போச்சு அப்படின்னா திரும்ப பொல்யூஷன் ஆயிடும். அந்த மனசு பாத்தீங்கன்னா மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் பவித்திரமா இருக்கும். இந்த வாக்குக்கு நல்ல ஸ்தோத்திர பாராயணம் கொடுக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது சுத்தமா இருக்கும். விட்டீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஞானம் என்ன பண்ணுது தெரியுங்களா? இந்த பவித்திரம் இல்லாத எல்லா விஷயத்தோடையும் அஜ்ஞான விஷயத்தோட இருக்கிற கனெக்ஷனை பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அப்ப நான் விசுத்த பிரம்ம தத்துவமா இருக்கேன், இது எல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானம் தான் இருக்கிறதுலயே பவித்திரம் செய்யக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு அடுத்து, தத்து ஞானம், அந்த ஞானமானது ஸ்வயம் ஏவ, தன்னாலேயே குருநாதர்கிட்ட வாங்கிட்டீங்க. இந்த ஞானம் பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட வாங்கினதுக்கு பிறகு ஏகாந்தமா இருந்துக்கிட்டு மனனத்தை பண்றீங்க. சிரவணமாச்சு, திரும்ப அதே சிரவணம் பண்ண விஷயத்த சிந்தனை பண்றதுக்கு பேரு மனனம். உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தனியா இருந்துக்கிட்டு நல்லா மனனம் பண்றீங்க. மனனம் பண்ண 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 அதை கூடவே என்ன பண்றீங்க? நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, என்னோட கர்ம பலனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பண்ற கர்மத்தில் இருக்கக்கூடிய பலனை தியாகம் பண்ணிட்டு கர்மத்தையும் தூக்கி பாத்தீங்கன்னா பிரகிருதியை கிரியமானானி, பிரகிருதி தான் இந்த கர்மங்களை எல்லாம் செய்கிறது, நான் செய்யவில்லை அப்படின்னு கர்மத்தை எல்லாத்தையும் கர்த்திருவத்தை தூக்கி அந்த இதுல மாயா தத்துவத்துல தூக்கி போட்டுட்டு யோக சம்சித்த, ஏற்கனவே அவன் என்ன பண்ணிருப்பான்? ஈஸ்வரார்ப்பண புத்தியா அந்த கர்மயோகத்தை பண்ணி 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 சமத்துவ புத்தி அடைஞ்சிருப்பான். அந்த சமத்துவ புத்தியோடு கூடியிருக்கிறவன் யோகேன, கர்மயோகேன, ஆச்சரிய போட்டார். யோகம்னு என்ன அர்த்தம்? கர்மயோகேன. முக்கியமானது அடுத்து சொல்றாரு, சமாதி யோகேனச்ச. ரொம்ப யாராவது மனனம் பண்றவங்க இருந்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சமாதி யோகம்னாவே நிறைய பேருக்கு காதுல புகை வர ஆரம்பிச்சு. யோகத்தை பார்த்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்ந்தாவே ஐயோ அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஆச்சாரியர் தெளிவா சொல்றார். கர்மயோகம் பிளஸ் சமாதி யோகம். சமாதி யோகம் என்ன சுவாமி? பகிரங்கம், அந்தரங்கம் அப்படின்னு ரெண்டு சாதனங்கள் சொல்றோம். சமாதி யோகம் அப்படின்னு ஒண்ணு முக்கியமானது இருக்கு, சர்வாபேக்ஷாதிகரணம். இதுல பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் இருக்கு. சாதனா பாதத்துல ஒரு முக்கியமான அதிகரணம் பிரம்மசூத்திரத்துல சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற ரெண்டு சூத்திரங்கள் சொல்லுது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி பாத்தீங்கன்னா ஒரு தேர் ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? அந்த காலத்துல தேர் ஓட்டணும் அப்படின்னா குதிரை அவசியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணணும்னா இந்த கர்மயோகம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லுது. அப்ப இந்த கர்மயோகம் பண்ணாம பகிரங்க சாதனம்னு பேரு. கர்மயோகம் பண்ணாம உங்களுக்கு மனசோட சமநிலை கிடைக்கவே கிடைக்காது. இது பகிரங்க சாதனம். அப்ப கர்மயோகத்தை பண்ணிட்டு மனசு சமநிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி சட்க சம்பத்தின்னு 6 தகுதிகளை சாஸ்திரம் சொல்லு. அது எல்லாம் எதனால அடையப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திர ஜபத்தை அபியாசம் பண்றது. மெதுவா 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 ஏக தத்துவ அபியாசத்தை கொண்டு வர. அதுக்காக தான் உங்களுக்கு ஓங்காரத்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஈஸ்வர உபாசனைன்னு பேர். இந்த சகுண ஈஸ்வர உபாசனைய நல்லா அபியாசம் பண்றதுனால வரப்போகுது 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம அதுக்காக தான் சொல்ல போறோம். சமாதி யோகத்தை பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றது. அது மூலமா சித்தம் பாத்தீங்கன்னா மெதுவா 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 பின் பாயிண்ட்ல நிற்கும். சகுணத்துல சகுண ஈஸ்வரன் இடத்துல ஏதாவது ஒரு பின் பாயிண்ட்ல என்ன ஆகும்? நின்றுடுச்சு அப்படின்னா அவனுக்கு சமாதிஸ்தன் அப்படின்னு பேர். சமாதானம் அப்படின்னு முக்கியமான தகுதியா சொல்றோம்.
அந்த சமாதானத்தை அடைந்தவன். அதனால்தான் சேன்னு போட்டிருக்கு, வான்னு போடுற. வான்னு போட்டா ஆப்ஷன் இருக்கு. இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா சேன்னு போட்டிருக்காரு. கர்மயோகத்தினால சமத்துவ புத்தி சித்தியாகும். மனசுல புரியுங்க. சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் முதல் சித்தி பாத்தீங்கன்னா மனசோட சமநிலை. இதை பிராப்தி பண்ணதுக்கு பிறகு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சாதகனுக்கு ஆச்சாரியர் முதல்ல என்ன பண்ணுவார், நல்ல உபாசனை கொடுப்பார். உபகோஷல வித்யா, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வித்யாக்கள் சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவனுக்கு பாத்தீங்கன்னா யாரு, சத்தியகாமனுக்கு 1000 மாடை பாத்தீங்கன்னா ஆகிற வரைக்கும் நீ காட்டுல மேய்ச்சிட்டு வா அப்படின்னு மாடு மேய்க்க அனுப்பிடுறாரு குருநாதர். 400 மாடை கொடுத்து வந்த புதுசுல ஒரு சின்ன பாலகனுக்கு போ மாடு மேய் போ, காட்டுல இருந்து வராத அப்படின்னு முதல்ல குரு ஆக்ஞா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம். கர்மயோகத்தை முடிச்சுட்டு வந்தோடனே ஆச்சாரியர் என்ன பண்றாரு தெரியுங்களா? நம்ம சாந்தோக்கியம் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. டைரக்டா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் சத்தியகாமன் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஞானி ஆயிட்டான், மாடு மேய்ச்சிட்டு வந்தான், குருநாதர் சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நடுவுல விட்டு போயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியகாமன் பாத்தீங்கன்னா விராட் உபாசனைக்கு ஒரு ஆச்சாரியார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா குருநாதர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? மாடு மேய்ச்சிட்டு 1000 மாட்டோட அவன் திரும்ப வந்திருக்கான். எத்தனை காலம் எடுத்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட குரு ஆக்ஞையினால எந்த பலனும் எதிர்பார்க்காம காட்டுக்கு போய் ஒரு சின்ன பாலகன் 400 மாடு, எத்தனை மாடு செத்து போயிருக்கு யோசிச்சு பாருங்க. அது 400 மாடு 1000 மாடு ஆகணும். ஐயோ எப்படி யோசிச்சு பாருங்க, 4 மாடு மேய்க்க முடியாது. ஒரு மாடை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். மாடு மேய்ச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஐயோ ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு சின்ன பாலகன் 1000 மாடு ஆகிற வரைக்கும் காட்டுல இருந்திருக்கான் அப்படின்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா பக்தி இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், சமத்துவத்தை அடைஞ்சு திரும்ப வரான். வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா விராட் உபாசனை அவனுக்கு உபதேசம் பண்ற. கர்மயோகம் முடிச்சு போச்சு, நீ என்ன பண்ணு, உபாசனைய பண்ணு அப்படின்னு உபாசனைய பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல சித்த ஏகாகிரம் வந்துச்சு. குருநாதர் என்ன பண்றார், வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஞானத்தை கொடுக்குறார். அப்ப ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கர்மயோகம், பகிரங்க சாதனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மசூத்திரத்திலேயே 2வது சூத்திரம் சொல்லுது சமதமாதி உபேதக அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா சமதமாதிகளோடு கூடினவனாக இருக்கிறவனுக்கு அந்தரங்க சாதனமா, ஞானத்துக்கு அந்தரங்க சாதனமா இந்த உபாசனையானது சொல்லப்படுது. அந்த உபாசனை அவசியம் அனுஷ்டேயத்வாத் அப்படின்னு முடியுது. கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அவசியம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ற. அவசியம் பாத்தீங்கன்னா பண்ணினாதான் முடியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சா போதும் வேதாந்தம். புரிஞ்சா போதும் வேதாந்தத்துக்கு பாத்தீங்கன்னா உபாசனையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சாச்சு. சமாதி யோகத்தை பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சாச்சு. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், கர்மயோகம் பகிரங்கம். அதே நேரத்துல சமாதி யோகம்னு சொல்லக்கூடிய சித்தத்தை ஏகாகிரம் பண்ணக்கூடியது சகுண ஈஸ்வர உபாசனை. இது மூலமா சித்த ஏகாகிரத்தை அடைஞ்சவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்கிருதக, முக்கியமான வார்த்தை. இந்த 2 என்ன பண்ணுது சுவாமி அப்படின்னா சித்தத்தை பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுகின்றன. கர்மயோகம் மனசோட சஞ்சலத்தை பாத்தீங்கன்னா நீக்குது. அதே நேரத்துல இந்த இது பாத்தீங்க அப்படின்னா எது, இந்த சமாதி யோகம் என்னாவது சமாதானத்தை உண்டு பண்ணுது. மனசை பாத்தீங்கன்னா வேற விஷயத்துல போகாம ஒரே விஷயத்துல பிக்ஸ் பண்ணு. அப்படி பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுது, யோக்கியதாம் ஆப்பன்னக. கரெக்டா புரியுதா? இதுதான் சொல்றது. மனனம் பண்றவங்க இதை தெளிவா புரிஞ்சுங்க. யாராவது சொல்லுவாங்க பரமஹம்சானந்தா யோகத்தை சொல்றாரு அப்படின்னு. யோகத்தை பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதிக்கு யோகம் சாதனம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்றேன், பிரபவாப்பிய யோகி யோகம். யோகம் எப்படிப்பட்டதுன்னா கட்டோபனிஷத்துல மந்திரம் இருக்கு. யோகம் எப்படிப்பட்டதுன்னா வளர்ச்சி தேவை உடையது யோகம். யோகத்தை பத்தி நிறைய தெரியாதவங்க நிறைய இருக்காங்க. யோகம் எது வரைக்கும் யோகம், எதற்காக யோகம், ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க சொல்றத பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி
ஒருத்தர் கர்மயோகத்தை பண்ணிட்டு சத்தியகாமன் மாதிரி உபகோசலன் ஒரு ஆளு சொல்லுது சாந்தோக்கிய உபனிஷத்துல. உபகோசலன் அப்பிரமத்த ததாபவதி யோகோகி பிரபவாப்பியம். யோகம் வந்து பாத்தீங்கன்னா வளர்வு தேவை உடையது அப்படின்னு கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது வள்ளி 11வது மந்திரம். இப்ப இந்த மந்திரத்தை நான் படிச்சுட்டு யோகத்தினால மோட்சம் அடைவீங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்க எவ்வளவு தப்பா போயிடும். அப்ப நான் உங்களுக்கு யாருக்காவது யோகத்தை பண்ணுங்க யோகத்தை பண்ணுங்க யோகத்தை பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, யோகம் எதை கொடுக்கும்? சித்த ஏகாகிரத்தை கொடுக்கும். சத்துவ குணத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய சத்துவ குணம் அதிகமாக 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 இந்த ரஜோகுணம் தமோகுணம்ன்ற தோஷங்கள் போச்சு அப்படின்னா தன்னாலேயே தன்னிடத்திலேயே அவன் ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்ப என்ன பண்ணுது யோகம்? யோகம் வந்து பாத்தீங்கன்னா யோக்கியதாம் சம்ஸ்கிருதோ, முதல்ல வந்து வார்த்தை போடுறாரு. சம்ஸ்கிருதம் என்ன அர்த்தம்? யோகம் வந்து பியூரிஃபை பண்ணுது. பியூரிஃபை பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக்கியதாம் ஆப்பன்னக, உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைவதற்கு யோக்கியத்தையே வந்து பாத்தீங்கன்னா அடைய வைக்கிறது இந்த கர்மயோகமும் சமாதி யோகமும். அப்படி பண்ணப்பட்ட முமுக்ஷுவானவன் நல்லா சுத்திகரணம் ஆயிட்டான். அப்படிப்பட்ட முமுக்ஷு காலேன, காலேன என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு குருநாதர்கிட்ட வரான்னு வச்சுங்க. அப்ப குருநாதர்கிட்ட வந்த மாத்திரத்துல ஆச்சாரியர் குருநாதர் தான் என்ன பண்ற? ஞானத்தை உபதேசம் பண்ற. கர்மயோகம், அதுக்கப்புறம் சமாதி யோகம், அதுக்கப்புறம் தான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ண மாத்திரத்துல சப்தார்த்த ஞானம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு மகதா காலையில ஆச்சாரியர் சொல்றார், நீண்ட காலத்தினால. நீண்ட காலம் ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், அவனுக்கு ஈஸியா தோஷங்கள் போகாது, சம்சயம் போகாது. அதே நேரத்துல விபரீத பாவனான்னு ஒண்ணு இருக்கு. சம்சயம் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 மனனத்தை பண்ற. நல்லா மனனம் பண்ணணும் அப்படின்னா இந்த சம்சயங்கள் சந்தேகங்கள் எல்லாம் நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற இருக்கிற சந்தேகம் முற்றிலும் நீங்கும். அதுக்காக திரும்ப திரும்ப நல்ல மனனத்தை பண்றது. அதுக்கப்புறம் விபரீத பாவனான்னு ஒன்று சொல்றோம். தீர்க்க காலமா நான் தேகம் நான் தேகம் நான் தேகம்னு அநேக கோட்டி ஜென்மங்களா அபியாசம் பண்ணியிருக்கோம். அது திடீர்னு ஒரு நாள்ல போயிடுமா சுவாமினா? போகாது. அப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபாவம் விதீயத்தை ஆச்சாரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா விவேக சுதாமணியில சொல்றார், இந்த விபரீத பாவனா நிவர்த்தி ஆகிறதுக்காக நான் தேகம் நான் தேகம் நான் தேகம் அப்படின்றது விபரீத பாவனை. அந்த பாவனை நீங்கிறதுக்காக நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம் அப்படின்னு பாவிக்கிறது வச்சிருக்கு. அதுக்கு பேரு நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அந்த நிதித்தியாசனத்தை அபியாசம் பண்றது மூலமா அப்ப மனனத்துக்கு சிரவணத்துக்கு மனனத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு நீண்ட காலம் எடுத்துக்கும். இந்த நீண்ட காலத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்மனி, ஆத்மாவை எங்க பண்றான்? அனுபூதி பண்றான் தன்னிடத்திலேயே. ஆத்மனி அப்படின்றதுக்கு அர்த்தம் தன்னிடத்திலேயே அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விந்ததி லபத்தே, அந்த பிரம்மத்தை அடைகின்றான். எப்படி அடைகிறான்? நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி, நான் தேகமில்லை நான் தேகமில்லை அப்படின்னு பாவிச்சு 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 தன்னையே பிரம்மமா தன்னிடத்திலேயே தன்னை அடைகின்றான் அப்படின்னு அர்த்தமாகிறது. ரொம்ப முக்கியமான மந்திரம். இதுல முக்கியமா ஹைலைட் பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகேன சமாதி யோகேனச்ச. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 3 இடத்துல யோகம் தேவைப்படுது. ஒண்ணு வந்து இப்ப இங்க சொல்லியிருக்குல்ல கர்மயோகம் பகிரங்க சாதனம், அதுக்கப்புறம் சமாதி யோகம்னு சொல்லக்கூடிய நம்ம ஜபங்கள்லாம் பண்றோம்ல சகுண ஈஸ்வர உபாசனை, அதுவும் சமாதி யோகம். அதுவும் என்ன பண்ணுது? அந்தரங்க சாதனம். அதுக்கப்புறம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், இதுக்கு பேரு சாட்சாத்து சாதனம். சாட்சாத்து சாதனம் என்ன அர்த்தம்? நேரடியா டைரக்டான சாதனம் எது சுவாமி அப்படின்னா ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரவணத்தை காட்டிலும் மனனம் பகிரங்க அந்தரங்கமாயிடும். சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமாயிடும். இப்ப நீங்க சிரவணம் பண்றீங்க, இப்ப நான் சிரவணம் பண்ணிட்டேன், என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து சிரவணம் பண்ணிட்டேன். இப்ப வந்து மனனம் நல்லா மனனம் போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பகிரங்க சாதனம்.
எனக்கு மனனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்க சாதனமா இருக்கு. இதே உங்களுக்கு நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் அந்தரங்க சாதனமா இருக்கு, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்க சாதனமாயிடும். இதே ஒருத்தர் நிதித்தியாசனத்தை போற ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இந்த சாஸ்திரம்லாம் படிக்கணுமே அப்படி. ரமண பகவான் சொல்லிட்டாரு, இந்த சாஸ்திர குப்பையெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்ட்டு. சாஸ்திர குப்பையெல்லாம் தூக்கி போடுங்கன்னா என்ன ஆயிடுச்சு? நிதித்தியாசனம் பண்றவனுக்கு என்ன ஆயிடுது? இந்த சிரவணம் மனனம் எல்லாமே பகிரங்கமா போயிடுது. நிதித்தியாசனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்கமாயிடுது. அதே அனுபூதியில இருக்கிறவனுக்கு சிரவணமும் இல்லை, மனனமும் இல்லை, நிதித்தியாசனமும் போயிடுது. சாதனத்தை தாண்டி போயிடுறான், பிரம்மஸ்வரூபமாவே அவன் இருக்கான் அப்படின்னு ஆயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்ன ஒப்பிட்டு ஒண்ணு, கர்மயோகத்தை ஒப்பிட்டு சமாதி யோகம் அந்தரங்கம், சமாதி யோகத்தை ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சிரவணம் அந்தரங்கம், சிரவணத்தை வச்சுக்கிட்டு மனனத்தை பார்த்தீங்கன்னா மனனம் அந்தரங்கம், மனனத்தை வச்சு நிதித்தியாசனத்தை பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் அந்தரங்கம். அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபமா அவன் ஆகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆச்சாரியார் 38வது ஸ்லோகம் முடிச்சோன்னு முக்கியமான ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்லியிருக்கேன்? மகதா காலேன இருக்கா மந்திரம், தீர்க்க காலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மேலே வந்து பார்த்தீங்கன்னா போன சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் போட்டுக்கணும். என்ன ஹெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபியாசம் அப்படின்ற ஹெட்டிங் போடணும். அபியாசத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன்? தீர்க்க காலம் நிரந்தரமா பண்ணணும். சரி, ஒரு காரியத்தை தீர்க்க காலம் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் சுவாமி. உண்மைதானே? ஒரு காரியத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஊரில் இருக்கிறவன்லாம் கர்மத்தை பண்ணி பலன் அடைஞ்சிட்டு இருப்பான், நல்லா பிரசன்னமா போயிட்டு இருப்பான். இந்த சிரவணம் மனனம் பண்றவங்களுக்கு மட்டும் இருக்கிற சஃபரிங் இருக்கு பாருங்க, ஐயோயோ ரொம்ப கஷ்டம் சார். ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆச்சரிய சொல்ல போற ஞானம் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி சொல்ல போறார், அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத் பிரபாப்யதி. 12வது சாப்டர்ல ஆச்சரியர் ஆரம்பத்திலே 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 12வது சாப்டர்ல ஆரம்பத்திலே சொல்றார், அந்த நிர்குணத்தை அடையிறது இருக்கு பாருங்களேன். 5வது ஸ்லோகம், 5வது ஸ்லோகத்தை 12வது அத்தியாயத்தை சொல்றார், இந்த ஞான யோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்தை உடையவனா நம்ம இருக்கும், தேக அபிமானம் நமக்கு எல்லாம் இருக்கு. அப்ப தேக அபிமானத்தை வச்சுக்கிட்டு சாஸ்திரம் சொல்லுது, குருநாதர் சொல்றார், நீ தேகம் இல்லை, நீ தேகம் இல்லை, நீ தேகம் இல்லை, இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய், தேகம் பொய்ன்னு எனக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படும். என்ன சாமி இது, ஐயோ சாஸ்திரம் சொல்லுது தேகம் இல்லைன்னு, ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படுத்துது சாமி இந்த தேகம். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை, தேகம் இல்லை, இந்த உலகம் என்ன படுத்துது, ரொம்ப துக்கம் கொடுக்குது. நீங்க சொல்றீங்க லோக்கம் இல்லை, லோக்கம் இல்லை. என்னால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தையும் ஃபுல்லா அடாப்ட் பண்ண முடியல, இந்த லோக்கத்தையும் ஃபுல்லா அடாப்ட் பண்ண முடியல. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கை இருக்கு, ஆனா பறக்க முடியல. இன்னும் குருவியா இருக்கும், சின்ன குருவி. நான் சொல்றேன்ல, என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குருவி கட்டும், கூடு கட்டும், விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் உண்டா, பெரிய ஒரு அனுகிரகம் உண்டா. குருவி கூடு கட்டுச்சுன்னு வச்சுங்களேன், குஞ்சு குருவி வந்துடும். குஞ்சு குருவி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க என்ன சேட்டையெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இந்த அப்பா குருவியும் அம்மா குருவியும் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த குருவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கையெல்லாம் முளைச்சிடும், ரெக்கை முளைச்சிரும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பறக்க தெரியாது. ரெக்கை முளைச்சிட்டு பறக்க தெரியாது. அது என்ன பண்ணுன்னா காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் என்ன ப்ராசஸ்ன்னு பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ரிஷிகேஷ்ல இருக்கும்போது என்னோட விண்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவி கூடு கட்டிடுச்சு. அந்த விண்டோல இருந்து கீழே வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோருக்கும் அந்த விண்டோக்கும் ஒரு 3.5 feet. இந்த குட்டி குருவி என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து கத்திட்டு நான் கொஞ்ச நாள் கவனிக்கவே, அப்புறம் என்னடா இவனுங்க பண்றானுங்க, என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது, அப்பா குருவியும் அம்மா குருவியும் இந்த குட்டி குருவியை என்ன பண்ணுதுன்னா அந்த கூடு இருக்குல்ல, நெஸ்ட் இருக்குல்ல, அதுல இருந்து கீழே புஷ்அப் பண்ணி தள்ளி விட்டுருங்க. நான் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும், ஐயோ சின்ன குருவியை போய் அப்பாவும் அம்மாவும்
இவளை ஹிம்சை பண்ணுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா போச்சு. ஐயோ ஏதோ தப்பு பண்ணுதுங்க இதுங்க அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா அது கீழே விழுந்துட்டு ஒரே கச்சமிச்சன்னு கத்தும். ஐயோ 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 அப்படின்னு 3 அடி கீழே விழுந்து. அதுக்கப்புறம் இந்த குட்டி குருவி, அம்மா குருவி அப்பா குருவியும் இதை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணும், திரும்ப மேலே வைக்கும், திரும்ப தள்ளி விடும். குருவி தள்ளி விட்டுரும், திரும்ப விழுவோம், திரும்ப மேலே கொண்டு வந்து வைக்கும். இது பார்க்கும் போதுதான் தெரியுது என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் மெதுவா 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 அது கீழே உழுவும் போதெல்லாம் பறக்கிறதுக்கு ரெக்கையை என்ன பண்ணும், மெதுவா விரிக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளுக்கு இந்த ப்ராசஸ். நாள் ஃபுல்லாக இதாங்க. ஃபுட்டு கொடுக்குங்க, ஃபுட்டை குடிச்சிட்டு கீழே தள்ளி விடுங்க, ஃபுட்டு கொடுக்கும் கீழே தள்ளி விடும், ஃபுட்டு கொடுக்கும் கீழே தள்ளி விடும், திரும்ப மேலே கொண்டு வந்து வைக்கும், கீழே தள்ளி விடும். இதே ப்ராக்டிஸ். அந்த மெதுவா 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 4 நாள் அது கொஞ்சமாக பறக்கிறதுக்கு அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 7-8 நாள் வர ஆரம்பிக்கும் போது திடீர்னு அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். ஐயோ அற்புதமாக இருக்கும். ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ளார அது அந்த குட்டி குருவி பறந்து அபியாசம் பண்ணு பாருங்க. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு பறக்க தெரியும், எனக்கு ரெக்கை இருக்கு, பறக்க தெரியும் அப்படின்னு அப்பா அம்மாவோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அது பாட்டுக்கு சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து தெரியும். இதில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுது தேகம் போய் இந்த ஜெகத்து போய் நீ பிரம்மமா இருக்க. ஆனா நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ரெக்கை வந்துடுச்சு, ஆனா பறக்க தெரியல. தெரியுது, புரியுது, எல்லாம் புரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் போக மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றோம்னா குட்டி குருவி மாதிரி நம்ம இருக்கோம். இந்த சாஸ்திரமும் ஆச்சாரியாரும் அப்பா குருவி அம்மா குருவி மாதிரி பின்னாடி இருந்து புஷ்அப் பண்ணி டெய்லி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. மெதுவா தீர்க்க காலம் ஆகும்போது என்ன ஆகும், 1 வாரத்துல குருவி பறந்துருச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கு. ஆச்சாரியார் சொல்றார் 39வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்க. ஏன ஏகாந்தேன ஞான பிராப்திக்கு பவதி ச உபாயக உபதிஷ்யதே. ஆச்சாரியர் சொல்றார், எந்த ஏகாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமான, எந்த நிச்சயமான உபாயத்தினால ஞானமானது பிராப்தி அடையப்படுகிறதோ, ஞானமானது பிராப்தியாகின்றதோ, எந்த உபாயத்தினால, எந்த உபாயம், ஏகாந்தம்னு சொல்லிட்டேன். ஏகாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் சாலிடுன்னு அர்த்தம். நிச்சயமா கன்ஃபார்மா ஏதாவது ஒரு உபாயம் இருக்கணும். அந்த உபாயத்தினால இந்த ஞானம் அடையப்படுறதா இருக்கணும். அது எது சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஞானத்தை அடையிறதுக்கான உபாயம் உபதிஷ்யத்தை இந்த ஸ்லோகத்துல உபதேசம் செய்யப்படுகின்றது. அந்த ஆச்சாரியர் 39வது ஸ்லோகம் வந்துங்க. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः. ஞானம் லப்த்வா பராம் சாந்திம், ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி, அச்சிரேனாதிகச்சதி. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः. ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அதிகமாக கோட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை நமக்கு கோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் இதை கோட் பண்ணுவோம். ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் சொல்றார். உபாயம், 3 உபாயம். என்ன உபாயம்? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். முதல், ஸ்ரத்தையுடையவன் ஞானத்தை அடைகின்றான். ஞானம் லபதே. ஸ்ரத்தாவான் ஞானம் லபதே. ஸ்ரத்தையை உடையவன் ஞானத்தை அடைகின்றான். அதுக்காக தான் நம்ம சொல்றோம், என்ன சொல்லிட்டோம், தீர்க்க காலம் நிரந்தரம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரமணாசிரமம் பக்கத்தில் அதோட காம்பவுண்ட்லேயே ஒரு ஆசிரமத்தில் நான் இருந்தேன். என்னோட குட்டியாக இருந்துச்சு. ஃபுல் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்தானத்திரை ஃபுல்லாக அங்கேருந்து தான் நான் எடுத்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துக்கோயில். அந்த புத்துக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் கருமாரியம்மனோட கோயில்.
நான் அது கோயிலுக்கு பின்பக்கம் ரெண்டுக்கு இருந்தேன். அந்த ஆசிரம அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லி வருவாங்க. அந்த அண்ணனா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நித்தியம் வருவாங்க. நித்தியம் கோயிலுக்கு ஒரு நாள் மிஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 20-25 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் 9 மணிக்குள்ளார வந்து பண்ணிடுவாங்க. இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தீர்க்க காலம் பண்ணுறாங்க, நிரந்தரமாக பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெளியில் வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரகம் வச்சிருக்கு. அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன அப்பா அம்மாவுக்கு நித்தியம் சுவாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த அண்ணங்காரர் என்ன பண்ணுவார், அந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, சண்டாளி சண்டாளி என்னை பெற்று போட்டு போயிட்டார், சண்டாளி சண்டாளி அப்படின்னு அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சண்டாளின்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார். அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது மனுஷன் டெய்லி பண்றாரு. ஆனா அப்பா அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா தேவதையா பாவிக்காம ஒரே திட்டிக்கிட்டே அர்ச்சனை பண்றது, திட்டிக்கிட்டே அபிஷேகம் பண்றது. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு கேட்டு ஒரு நாள் கூப்பிட்டு ஏங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா, சாமி இந்த பூஜையை விட்டுட்டேன் அப்படின்னா சொந்தக்காரெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு தப்பா பேசுவாங்க சார், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார், வேற வழி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தீர்க்க காலம் பூஜை நடக்குது, நிரந்தரமா ஒரு நாள் கூட விடாம நிரந்தரமா கன்சிஸ்டன்சியும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன விட்டு போச்சு, ஸ்ரத்தை இல்லை. சுவாமி மேலையும் சிரத்தை இல்லை, அப்பா அம்மாவும் மேலையும் சிரத்தை இல்லை, வெறும் சிரத்தை இல்லாம அந்த பூஜையை ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்ப என்ன கிடைக்கும் சாமி, மனசாந்தி கிடைக்கும்? மனசாந்தி கிடைக்கவே கிடைக்காது. லாஸ்ட் வரைக்கும் நான் அவரை பார்த்துருக்கேன், ஒரு 7-8 வருஷமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசாந்தியா துக்கியாவே இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க காலம் நிரந்தரம் நிறைய பண்றாங்க, ஆனா ஸ்ரத்தை இல்லாம போகுது. அப்ப சாஸ்திரம் படிக்கிறவங்களும் தீர்க்க காலம் பண்றவங்க இருக்காங்க, நிரந்தரம் பண்றவங்க இருக்காங்க. நம்பணும். எதை நம்பணும்? ஆச்சாரியோட வச்சனத்தை நம்பணும். விஸ்வாசம் வச்சிருக்கு. ஸ்ரத்தான என்னது? குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. இந்த குருவின் இடத்துலையும் நல்ல ஆச்சாரியர் சொல்ற விஷயத்திலையும் அதே நேரத்தில் அவர் சொல்ற சாஸ்திரத்திலையும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா திருட விசுவாசம் இருக்கணும். அந்த திருட விசுவாசம் தான் பெற்றோர். ஏன்னா தீர்க்க காலம் போகணுமே, தீர்க்க காலம் போகணும், பலன் கொடுக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்னது சத்தம் வராமல் இருக்கணும். ஒரு இந்த இது மாதிரி கிரீஸ் மாதிரி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், நல்லா கிரீச்சுன்னு சத்தம் வராமல் இருக்கணும். இந்த வண்டி நல்லா போகணும் அப்படின்னா அந்த ஸ்ரத்தான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோக சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற இந்த ஸ்ரத்தா எப்படிப்பட்டது அப்படின்னா யோக சூத்திர பாஷ்யத்தில் சொல்ற ஸ்ரத்தா மாத்தேவ கல்யாண். யாராவது லாஸ்ட் கிளாஸ் கேட்டிருந்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா மாத்தேவ கல்யாண். ஸ்ரத்தா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரியா. அம்மா என்னைக்காவது வந்து நமக்கு கெட்டது பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது கெட்டது பண்ணியிருக்காங்களா நமக்கு? நீ கெட்டு போகணும் அப்படின்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டான். அதே மாதிரி இந்த சாஸ்திரமும் ஆச்சாரியரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு உலகத்துல ஒரே ஒரு ஆள் தாங்க உங்க. இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்க. இப்போ என்கிட்ட பாடம் படிக்கிறீங்களா ஒரு 75 பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போகணும்னு நான் பாடம் எடுக்கிறேன் வச்சு பாரு. நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமா போகணும் அப்படின்னு நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிறேன். அது மாதிரி எண்ணம் எனக்கு இருந்தால் நான் பாடம் எடுப்பேன். நான் யோசிச்சு பாருங்க, அது மாதிரி எண்ணமே இல்லை. ஒவ்வொரு நாள் பாடத்துக்கு வரும்போதும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போதே பகவானே ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பகவத்கீதை கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, யூடியூப்ல நிறைய பேர் கேட்கலாம் பாடம், நிறைய பேர் இருக்காங்க. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகமே பரிச்சயம் இல்லை. நம்ம 80 பேர்த்துல எத்தனை பேர் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்னே தெரியாது, யாரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, யாரோட பேக்ரவுண்டும் தெரியாது, என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு தெரியாது, எவ்வளோ ஸ்ரத்தா இருக்கு பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்காக நான் ஒவ்வொரு முறையும் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு போவேன், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போதே பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த சிந்தனையில் இருக்காங்களோ, என்கிட்ட பாடம் படிக்கிறாங்களோ, இல்லை மற்ற ஆச்சாரியர்கள்ட்ட பாடம் படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஞான நிஷ்டை உண்டாகட்டும், நல்ல ஞானம் பிராப்தி ஆகட்டும், நல்ல வைராக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறேன்.
யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணுவாங்களா? நெஞ்சை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது எந்த அப்பா அம்மாவாவது என்னுடைய குழந்தை மோட்சத்தை அடையட்டும், இந்த சம்சாரத்தை அடைய வேணாம், என்னுடைய பிள்ளைக்கு என்னோட பொண்ணுக்கு குழந்தைங்களுக்கு ஞானமும் வைராக்கியமும் உண்டாகட்டும், ஞான நிஷ்டை உண்டாகட்டும், அவங்களுக்கு மோட்சம் உண்டாகட்டும், திரும்ப அவங்க பிறக்க கூடாது அப்படின்னு உங்க அப்பா அம்மா யாராவது பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க? சரி, இப்ப நிறைய அப்பா அம்மாவா இருக்கீங்க, நீங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டு தாத்தா பாட்டியா இருக்கீங்க. என்னைக்காவது உங்க குழந்தைங்க இந்த ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க? கை தூக்கி பாருங்க, எத்தனை பேர் கை தூக்குங்கன்னு. வேதாந்தம் 20-30 வருஷமா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என் பையன் எங்க போனோம்? அமெரிக்கா போகணும், நல்ல போஸ்டிங் வாங்கணும், சாமி மாதிரி ஆகலாமா? சாமி தான் ஏதோ வேற இல்லாம காஞ்சி போயிட்டாரு, இந்த சம்சார சுகம்லாம் ஒன்றும் தெரியாம போயிட்டாரு. என் பையனும் என் பேரனும் என்ன பண்ணணும்? ஃபாரின் போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா இந்த லோக்கத்தை அனுபவிக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம். சதானந்தஜி அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்க? யாருக்காவது வைராக்கியம் வரணும்னு நினைக்கிறீங்களா? பிரார்த்தனை பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. என் புள்ளடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கரர் மாதிரி ஆகணும், ஒரு விவேகானந்தர் மாதிரி ஆகணும், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஆகணும், ஒரு ரமண பகவான் மாதிரி ஆகணும், ஒரு இவர் மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி என் பையன் ஆகணும், என் பேர குழந்தை ஆகணும், அவனுக்கு இந்த சம்சாரமே வரக்கூடாது, முக்தி அடையணும். நம்மளும் கேட்கல, நம்ம பேர குழந்தைக்கும் நம்ம கேட்கல, நம்ம பிள்ளைங்களுக்கும் கேட்கல, நமக்கு நம்ம அப்பா அம்மா கேட்கல. நம்ம எந்த அப்பா அம்மாவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் உண்டாகட்டும்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்கவே. யார் கேட்பா தெரியுங்களா? உங்களுக்காக கேட்குற ஒரே ஜீவன் உங்க குருநாதர் மட்டும்தான், ஆச்சாரியார் மட்டும்தான். உண்மையிலேயே ஆச்சாரியாரா இருந்தா அவர் மட்டும்தான் சிஷ்யர்கள் எல்லாம் மோட்சத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ற ஒரே ஜீவன். யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன பிசினஸ்? யோசிச்சு பாருங்க. நீங்க யாரு, நான் யாரு? யோசிச்சு பாருங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ரத்த பந்தம் ஏதாவது இருக்கா? ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்கா? நான் உங்களுக்கு ஏதாவது கடன் பட்டிருக்கேனா? இந்த சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ள போய் சேரணும், எப்படியாவது போய் சேரணும். ஷார்ட்கட்டாக முடிச்சுட்டு போகலாம். இல்லை, 200 கிளாஸ் வருது, 220 கிளாஸ்ல பகவத்கீதையை முடிச்சிருவாங்க. 220 கிளாஸ் தான் பகவத்கீதையோட லிமிட்டே. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 கிளாஸ் போகுது. இப்போ 220 கிளாஸ் முடியாமல் 180 கிளாஸ் நான் வந்து அதிகமாக எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்லோகத்தை முடிச்சுட்டு போக வேண்டியது என்ன சாமி? எதுக்காக இவ்வளோ டீட்டெயில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80 பேர்த்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் புரியாது, அடுத்த கிளாஸில் புரியும், அடுத்த கிளாஸில் புரியாது, இன்னொரு கிளாஸில் புரியும். நான் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒரு சமயத்தில் கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்கும், கவனக்குறைவு இருந்திருக்கிறோம், அதெல்லாம் இன்னொருத்தருக்கு ஒரு சமயத்தில் இருக்கும். அப்படின்னு பார்த்து 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 ஒவ்வொருத்தருக்கா சொல்கிறோம். என்னது, எதுக்கு, ஏன் இவ்வளோ கேரிங் எடுக்கிறோம்? நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் தலையில் கூப்பிட்றேனே, அது என்னது? அதுவும் கேர் தான். நீங்கள் வந்து ஃபாரின் போனால் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி திட்டுவார், அதனால ஃபாரின் போகாமல் சொல்லாமல் போயிடுவோம். இப்போ 2-3 பேர் கிளம்புவாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் யார் யாரெல்லாம் போவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டால் சொன்னால் சாமி திட்டுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, திட்டுறேன்னு வச்சுங்களேன். அதுவும் எதுக்காக? கருணைக்காக தான். ஐயோ இவங்க கெட்டு போயிடக்கூடாது, இவங்க நல்லா வரணும், இவங்க மோகம் போகணும் அப்படின்றதுக்காக. அப்போ வைராக்கியம் வரணும், இவங்க மோகம் போகணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்ற ஒரே எண்ணம் உள்ள இந்த உலகத்துல உங்களை பத்தி உங்க மோட்சத்தை பத்தி சிந்திக்கிற ஒரே பர்சன் யாரா இருக்கும்? ஆச்சாரியர் மட்டும்தான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆச்சாரியர் நமக்காக பாடம் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு இதில் எந்த ஒரு லாபமும் இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா 100% என்ன பண்ணணும்? குருநாதரோட வச்சனத்தை எஸ் பாஸ் வேற எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த இதுவும் இல்லை, நச்சனாலும் எந்த கொஸ்டினும் இல்லை. நீங்க ஏதாவது மைக்கேல் மதன காமராஜன் ஒரு படம், கமல்ஹாசனோட ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு சேவக் ஒருத்தன் வச்சிருப்பான், பெரிய ஆள், பீம் பாய் அப்படின்னு. யாராவது படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கமல்ஹாசனோட ரசிகன் முன்னாடி, அதனால அவ்வளோ ஜோக் அந்த படம் இருக்கிறதுலே பெரிய ஜோக்கான படம் மைக்கேல் மதன காமராஜன். நான் ஒரு 20-30 முறை சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பீம் பாய் அப்படின்னு கீழே குதிச்சு அந்த பெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து டம்முன்னு குதிச்சிருவான்.
குதிச்சு எஸ் பாஸ் அப்படின்னு எப்படி குதிச்சானோ அப்படியே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியை கொண்டு வந்து கொடுப்பான். கமலஹாசன் சொல்லுவான், விசுவாசம்னா இதுதான் விசுவாசம். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஃப்ளோர் ஆச்சு, இங்கிருந்து குதிக்கலாமா குதிக்கூடாத, கைகால் அடிபடுமே, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, பீம்பாய் குதிச்சு கீழே குதிச்சு அந்த பெட்டியை எடுத்துக்குவான். எஸ் பாஸ் அவ்வளவுதான், குதிச்சாச்சு. அது மாதிரி விசுவாசம்ன்றதுக்கு அர்த்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுல நல்லா புரியணும். அம்மா என்னைக்கும் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ண மாட்டான். அதே மாதிரி குருநாதரும் சாஸ்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணவே பண்ணாது அப்படின்னு 100% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்த வந்துடும். அம்மாவோட மடியில ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தை எவ்வளோ சிரத்தையோட இருக்கிற கை குழந்தை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது பாட்டுக்கு சொஸ்கமா இருக்கு. எப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசு வருதோ அதுக்கு தன்னோட என்ன வருது, இண்டிவிஜுவாலிட்டி வேக்கப் ஆயிடுச்சு. அந்த இண்டிவிஜுவாலிட்டி வேக்கப் ஆனதுக்கு பிறகு அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அம்மா கீழே குனிஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், தாலி கொடியெல்லாம் இழுத்து பிடிச்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே விழுந்துருவோமோன்னு பயம். சின்ன வயசா இருக்கும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமே இல்லை. அம்மா கீழே குனிஞ்சாலும் என்ன பண்ணாலும் பயம் இல்லை ஆரம்பிச்சு. அந்த இண்டிவிஜுவாலிட்டி வர ஆரம்பிக்கும் போது பயம் வந்து அப்ப எப்படி கை குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட மடியில ரொம்ப சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரத்தா. நம்மளோட பை பர்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நமக்கு என்ன கொடுத்திருக்கார், அந்த ஸ்ரத்தையை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்டையும் சாஸ்திரத்து வச்சனத்திலையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை வைக்கிறவன் எவனோ அவன் ஞானத்தை அடைகிறான். சொல்லியாச்சு முதல் கண்டிஷன். ரெண்டாவது உபாயம் என்னது? ரெண்டாவது உபாயம் தத்பரஹா. தத்பரகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்பரக அர்த்தம் சொல்ற அதனையே மேலான லட்சியமா வைத்திருத்த. எதவே மேலான லட்சியமா வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், இந்த மோட்சம் அடைகிறத தவிர்த்துட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற கோல் இருக்கவே கூடாது. அவனுக்கு பேர் தான் முமுக்ஷுன்னு பேர். எப்படியாவது லிபரேஷன் ஆகும் அப்படின்னு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. பின்னாடி வரப்போது நான் கொட்டேஷன்லாம் கொடுக்குறவங்களுக்கு. அதையே பரம லட்சியமா கொண்டிருப்பவனுக்கு பேரு தத்பரகான்னு பேர். 24 மணி நேரமும் மோட்சத்தை குறிச்சே எப்படி மோட்சம் அடையும், எப்படி லிபரேஷன் கிடைக்கும், இதையே சிந்திச்சிறவனா இருக்கிறவன், இதையே லட்சியமா வச்சுக்கிட்டு சதா காலமும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்திலேயே எவன் இருக்கானோ அவன் ஞானத்தை அடைகிறான். தத்பரக ஞானம் லபதி. தத்பரனா இருக்கிறவன், அதனையே மேலான லட்சியமா கொண்டிருப்பவன் ஞானத்தை அடைகின்றான். அது மட்டும் இல்ல, சையதேந்திரியா ஞானம் லபதி. மூணாவது சையதேந்திரியன்றதுக்கு அர்த்தம் எவனுக்கு இந்திரியங்கள் எல்லாம் நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்கோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைகின்றான். புரிஞ்சு போச்சா? இப்ப மூணு விஷயத்த சொல்றார். ஸ்ரத்தை இருக்கணும், அதே நேரத்துல நல்ல தத்பரமா இருக்கணும், லட்சியமா வச்சிருக்கணும், கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். இந்த மூணும் இருந்துச்சு அப்படின்னா அவன் ஞானத்தை அடைகிறான். சாய்ஸ் இருக்கா? சாய்ஸ் இல்லை. இந்த மூணும் இருக்கு. கிடைச்சா? சரி, ஞானத்தை அடைந்த பிறகு என்ன பண்றான்? ஞானம் லப்துவா. ஞானம் லப்துவான என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிரவண ஞானம் இல்லை. சிரவண ஞானத்துக்கு என்ன பேரு? பரோக்ஷம் அப்படின்னு பேர். அந்த பரோட்ச ஞானம் சிரவணத்தினால கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நேத்தின்னு பண்றீங்க பாத்தீங்களா? அந்த நேத்தி பண்றது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ லாஸ்ட் எண்ட்ல அதுதான் ஞானம்னு பேர். தன்னை அடைதல். வரதராஜன்ஜி நீங்க வந்து நேற்று கேள்வி கேட்டிருந்தீங்க, என்னன்னு கேட்டா பரோட்சம் அபரோக்ஷம். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இதுல பஞ்சதசியில 61க்கு மேல இருக்கிற ஸ்லோகங்களை 1வது அத்தியாயத்துல பஞ்சதசியில 60க்கு மேல இருக்கிற ஸ்லோகங்களை ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும். சமாதி அபியாசம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய சமாதி. அந்த நிதித்தியாசனத்தை அடையறதுக்கு முன்னாடி மனனத்தை பண்ணி நேத்தின்னு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நேத்தி பண்ண முடியாதவன் நான் மாத்திரம் மிச்சம் இருப்பேன். அந்த நான் தான் ஆத்மா. அந்த நான் மிச்சம் இருக்கும்போது அந்த தன்னை அறிதல் அதுதான். அப்ப மனனத்தோட முடிவுல தான்
ஒருத்தனுக்கு அபரோக்ஷ அனுபூதியானது உண்டாகின்றது. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னா, தான் தன்னிலேயே நிக்கிறது நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய நிஷ்டைன்னு பேர். அப்ப தான் தன்னில நிக்கிறது நிதித்தியாசனம். தன்னை அறியணும்னா ஒரே சாதனம், என் நேத்தி நேத்தி வச்சனை நிகமா அவோச்சு. நம்ம பிராத்த ஸ்மரணத்தில் சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார், இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிதான் இந்த ஆத்மாவை அடைய முடியும். இப்போ நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஞானம் இல்லை, சப்த ஞானம் கிடைக்குது, சப்த அர்த்த ஞானம் கிடைக்குது. வாஸ்தவ ஞானம் இல்லை, சப்தம் அர்த்தம் ஞானம். இந்த ஞானம்ன்றது மூணாவது. இது மனநத்தோட முடிவுல தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஞானத்தை அடைந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைந்து பராம் சாந்தி அச்சிரேனாதிகச்சது, மேலான சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை, ஞானத்தை அடைந்து மேலான மோட்சம் என்று சொல்லக்கூடிய சாந்தியை, சாந்தின் தான் மோட்சத்துக்கு இன்னொரு பேர், அல்டிமேட் சாந்தி, டெம்பரவரி இல்லை, எட்டர்னல் சாந்தி. அந்த எட்டர்னலா முடிவா நித்தியமா இருக்கக்கூடிய சாந்தியை என்ன பண்றானா, அச்சிரேனாதி. அச்சிரேன அப்படின்னா சிரம்னா நீண்ட காலம், அச்சிரேன அப்படின்னா வெறும் சீக்கிரம்னு அர்த்தம், நெகட்டிவ். அப்போ ரொம்ப சீக்கிரமா அதிகச்சதி அடைகின்றான். அப்ப மோட்சத்தை பாத்தீங்கன்னா வெகு சீக்கிரமா அவன் அடைகின்றான். அப்ப ப்ராசஸ் எங்க தெரியுங்களா நடக்குது? எங்க ப்ராசஸ்னா, சிரவணத்துக்கு அதிக டைம் இருக்குது, மனனத்துக்கு அதிக டைம் நடக்குது. இந்த மனனம் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான தாற்பயம். அதான் ஸ்ருதிகள் எல்லாமே சொல்லுது, இந்த ஆத்மாவை எப்படி அறிய முடியும்? நேத்தி நேத்தி ஆத்மா, இது இல்லை இது இல்லைன்னு அறியக்கூடியது ஆத்மா. சிரவணத்துல என்ன பண்றோம்? இது இதுன்னு அறிகிறோம். இந்த விதமா இருக்கிறது ஆத்மா, இந்த விதமா இருக்கிறது ஆத்மா, அச்சலமா இருக்கிறது ஆத்மா, நிர்விகாரமா இருக்கிறது ஆத்மா, பிறப்பில்லாதது ஆத்மா, இறப்பில்லாதது ஆத்மா, அப்படின்னு நம்ம நிறைய லட்சணங்கள் படிக்கிறோம்ல. இதெல்லாம் இப்படிப்பட்டது ஆத்மா, இப்படிப்பட்டது ஆத்மான்னு நம்ம என்ன பண்றோம்? அறிகிறோம். அப்ப இது உண்மையான ஞானம் இல்லை. இது இல்லை இது இல்லைன்னு அறியணும்னு தான் ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லுது. அப்ப நேர்த்தி பண்ணினாதான் நமக்கு ஞானம் உண்டாகும். அப்ப நேர்த்தி பண்றதுக்கு ஒரு பெரிய பலம் வேணும். அது எந்த பலம்? சிரவண பலம் இருந்தாதான் நேர்த்தி பண்ண முடியும். அப்ப சிரவணம் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுனீங்கன்னு வச்சுங்க, மாடு மேயிற மாதிரி, மாடு நல்லா மேய்ச்சல் மைதானத்துல இருக்கும்போது, அப்ப குருநாதர் பாடம் எடுக்கிறாருன்னா ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும்? எவ்வளவு உள்ள போகுமோ எல்லாத்தையும் அலோவ் பண்ணணும். குருநாதரோட சாஸ்திர வாக்கியங்களை எல்லாத்தையும் மேயணும், உள்ள மேயணும். மேய்ச்சிட்டதுக்கு அப்புறம் மனனம் பண்ணணும். மாடு அசை போடும் தெரியுங்களா? உட்கார்ந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அசை போட்டாதான் பாலா மாறும். அப்ப அதே மாதிரி ஞானம் உண்டாகணும் அப்படின்னா நல்லா சிரவணம், அதுக்கப்புறம் நல்லா மனனம். மனனத்தோட எண்டுல ஞானம் கிடைச்சிடும். அந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா அகண்டானுபூதியா நிஷ்டையா மாத்திக்கணும். அந்த நிஷ்டை எப்படிப்பட்டதுன்னா நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனம் இந்த 3 இருக்குன்னு வச்சுங்க, சையத்தேந்திரியக, அப்புறம் தத்பரக, அப்புறம் ஸ்ரத்தா. இந்த 3தோட சேர்ந்து இதை அடையும் போது ரொம்ப சீக்கிரமா அந்த நிஷ்டையானு கை கூடும். அதனால பாத்தீங்கன்னா வெகு சீக்கிரமாவே அவன் பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் 39வது ஸ்லோகத்தை சொல்றாரு. இதோட பாஷ்யத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு நிறைய கொட்டேஷன் இருக்கு, அதனால டக்குன்னு முடிக்காம நான் நாளைக்கு கொட்டேஷனோட சேர்ந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரவிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भजशोकादिवर्जितः. गीता यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्तेहि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीतामसि स्नानं संसारमरनाशनं. गीता सुगीता कर्तव्या विमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता
दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण नारायण। நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். என்னோட புக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட புக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 புக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், 6 உபனிஷத்து. அந்த 6 உபனிஷத்தும் கிரீட் ட்ரேடிங்கில் இந்த குரு பூர்ணிமாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இருக்குல்ல, ராயல்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% போட்டாங்க. அப்புறம் நான் வேணாம் 15% போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ராயல்ட்டி வாங்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்கறதுக்கு எனக்கு வந்து அசிங்கமாக தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பரம்பரையில் வந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரருக்கு நம்ம ஏதாவது ராயல்ட்டி கொடுக்குறோமா? இந்த கீதாவை சொன்ன கிருஷ்ணருக்கு ஏதாவது ராயல்ட்டி கொடுக்குறோமா? அப்போ இந்த பரம்பரையில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்னா இது எத்தனை பேரோட ஞானம் தெரியுங்களா? ஒரு மனுஷனோடது இல்லை. எந்த பிரதிபலனும் பார்க்காம ரிஷிமார்கள் எல்லாம் பரம்பரையாக இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சங்கரோட சிஷியர்கள் மூட்டையாக கிரந்தத்தை சுமந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க சுமந்துட்டு போய் அதை எழுதி ஃபேமிலியில் எழுது. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணி நான் கொடுக்குறோம் உங்களுக்கு. முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து வெளுத்தாணியை வச்சு குத்தி எழுதணும். எழுதி மூட்டையாக கிரந்தங்களை சுமந்துருக்கும். இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம பின்னாடி வரவங்க இந்த ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முமுட்சுக்கள் எல்லாம் மோட்சம் அடையணும்னு தன்னலம் கருதாமல் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்ரத்தா தான் வேணும். பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் ஏதாவது லாபம் எடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க, நம்ம லாபம் எடுக்கவே கூடாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்காக தான் பண்ணணும். நம்மளும் இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வேற எந்த லாபமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இதை கொடுக்கணும். அகேத்துக்க கிருப்பா இருக்கணும். சிஷ்யர்கள் மோட்சம் அடையணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டு தான் எப்போவுமே ஒரு ஆச்சாரியார் பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஒரு ஆச்சாரியார் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து என்ன லாபம்னு எதிர்பார்த்து வச்சுங்க, அது ரொம்ப பொல்யூட் ஆகிடும், பேசித்தனமாக போயிடும். அதனால வந்து விபச்சாரமாக இது ஆகவே கூடாது. பெரியவங்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. அதனால சிரத்தையோடு இருங்க. வேற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தை ஆசைப்படுறது வேற யாரும் இருக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க, உங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, அம்மா நான் மோட்சம் அடையணும்னு நீ விரும்புறியா? தெரியாது. ஏன் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியாது. இல்லை தெரிஞ்சாதானே அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம பிரார்த்தனை பண்ண முடியும். நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும்? இந்த உலகம் தான் தெரியும். அதிகபட்சம் வந்து சொர்க்கம் தெரியும், மோட்சம்னு ஒன்று தெரியவே தெரியாது. அப்போ சாஸ்திரத்துக்கும் ஆச்சாரியருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம்னா என்னன்னு தெரியும். அப்போ அவங்க தான் மோட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் அடையணும்னு நினைப்பாங்க. ஆயிடுச்சா? அதனால ஸ்ரத்தையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அடாப்ட் பண்ணு. இந்த கண்ணை மூடிக்கிட்டு அடாப்ட் பண்ணுறது இருக்குல்ல, மனசமாதானம். ஸ்ரத்தா மாதிரி ஒரு மனசமாதானம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஸ்ரத்த மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு கை குழந்தை அம்மாவோட மடியில் எப்படி இருக்கோ அந்த அளவு சுகமாக இருக்க முடியும். எங்கே வந்து ஸ்ரத்தா போச்சோ அந்த காலி எல்லாம் காலி, வேஸ்டாக போயிடும். நல்ல பதார்த்தத்தை பண்ணி ஒரு விஷத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படி வந்து நாசமாக போயிடுமோ அது மாதிரி ஆகிடும். அதனால 100% சாஸ்திரத்தையும் குருவோட வச்சனத்தையும் அப்படியே வெளியிடணும். திருட விசுவாசம் வரணும்.